பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பவர் பிளேல 10 ஃபார் 5 சிச்சுவேஷன்லேருந்து 143ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜேஎஸ்கே அந்த டோட்டலில் சேஸ் டவுன் பண்ண முடியாமல் இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஃபம்பிளிங் ஃப்ளெமிங் அண்ட் கோவால மட்டும்தான் பண்ண முடியும். எவ்ரி இயர் சேம் ரிசல்ட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு பொருந்தும். கண்டிப்பாக இட்ஸ் ஹை டைம் வி மேக் சேஞ்சஸ் இன் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப். ஃப்ளெமிங் கிட்டேருந்து எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஸ்டில் மேனேஜ்மெண்ட் ஏன் ஒரு மேலே ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியல. நம்ம டீம் கேப்டன்ஸ் மேலே யாராவது கண்ணு வச்சுட்டாங்களா இல்லை சபிக்கப்பட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் ருத்ராஜ் கேக்வாட் வந்து இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகினாரு. அதுக்கப்புறம் இந்த SA20 சீசனில் வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ஃபேஃப் டியூப்ளசிஸ் வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருப்பாரு டியூ டு இன்ஜுரி. இப்போ டானன் ஃபெரேராவுமே க்ளோஸ் டு ரூல்ட் அவுட்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ எஸ், எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு மறக்காம லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். Under-19 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீம் அங்கே ப்ளே பண்ண முதல் 2 மேட்ச் இப்போ சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ USA அண்ட் பங்களாதேஷ்க்கு எதிராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் ரெண்டுமே கன்வின்சிங்கான ஒரு விக்ட்ரி. ஆயுஷ் மாத்ரேக்கு இருந்து நல்ல ஸ்கோர்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்ஸ் அகைன் டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமில் ஒரு 19 ரன் அண்ட் செகண்ட் கேமில் நேத்திக்கு வந்து ஒரு 6 ரனுக்கு அவுட் ஆகியிருக்காரு. ஆயுஷ் மாத்ரே சீனியர் லெவலில் நல்லா ப்ளே பண்ணுறாரு. IPL வந்து லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஆனால் வேற Under-19 டோர்னமெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூத் ஒன் டே சீரிஸாக இருக்கட்டும், ஆர் இப்போ நடக்கிற வேர்ல்ட் கப்பு, அதுக்கு முன்னாடி நடந்த ஏஷியா கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆயுஷ் மாத்ரே டிசப்பாயிண்டிங்காக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபார்ம் கூட பெரிய இஷ்யூ நான் பார்க்கல. ஒரே ஒரு பிக் ஸ்கோர் வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் ஆயிரும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் தான். 50 ஓவர் கேமில் யூ நீட் அ பிட் மோர் பேஷன்ஸ். ஆனால் அன்னெசரியாக ஏர்லியாக அவர் வந்து ஷாட்டுக்கு போகிறதுனால தான் வந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போறாரு. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸில் ரொம்ப நல்லாவே எக்ஸல் ஆகியிருக்காரு. ஆனால் அவே ஃப்ரம் த ஹோமில் தான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வேர்ல்ட் கப் வந்து ஜிம்பாவே அண்ட் நமீபியாவில் நடந்துட்டு வருது அண்ட் ஏஷியா கப் வந்து நடந்திருக்கும் இல்லையா, அது வந்து UAEல நடந்துச்சு. அதனால ஓவரா போட்டு மண்டையை சொரிஞ்சுக்கு வேணா. கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் தான் வில் பி ஆர் ஓப்பனர்ஸ். மாத்ரேக்கு பதிலாக மேத்யூ ஷாட் ஆர் சர்ஃப்ராஸ்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக CSK யோசிப்பாங்க. ஆனால் அது எப்போ யோசிப்பாங்க, சீசன் ஆரம்பிச்சு 1 or 2 கேம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான். CSKக்காக ஆயுஷ் மாத்ரே வில் கம் அப் குட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்ரேயோட ரீசன்ட் ஃபார்மை பற்றி மறக்காம காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்தியா vs நியூசிலாந்து 5 மேட்ச் T20 சீரிஸ்க்கு நம்ம இந்தியன் டீம் 2 புது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திலக் வர்மாக்கு வந்து டெஸ்டிகுலர் டோஷன் சர்ஜரினால வந்து அவர் இந்த சீரிஸோட முதல் 3 கேம்ஸ்க்கு ரூல்ட் அவுட் ஆகியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ திலக்கு பதிலாக எதிர்பார்த்த மாதிரி இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2023 டிசம்பர் அப்போ ஒரு T20 சீரிஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் இன் கேஸ் திலக் வர்மா வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கவர் ஆகலைன்னா மோஸ்ட்லி ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திலக் வர்மா இப்போதைக்கு ரெக்கவரி பீரியடில் தான் இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்தியா vs நியூசிலாந்து 4th T20லேருந்து ஹீ மைட் கம் பேக். தென் இன்னொரு சேஞ்சுமே பண்ணியிருக்காங்க. இப்போ ODI சீரிஸ்லேயே வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ஆயுஷ் பதனி வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி T20 சீரிஸில் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ரவி பிஷ்னாய் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக The 100ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லோகோஸ்னா அது கண்டிப்பாக மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸோட லோகோ தான். சிம்பிள் அண்ட் கிளாஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அதுக்கப்புறம் ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து அந்த லோகோ இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான லோகோ. இப்போ அந்த லோகோ வந்து கண்ணா பின்னாடி சேஞ்ச் பண்ணி மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ்னு மாற்றிருக்காங்க. டீம் நேம் ஆப்வியஸாக மாற்றுவாங்கன்னு தெரியும், பிகாஸ் அதனால தான் ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னடா லோகோ இது, இங்கிலாந்துக்கும் எலிஃபண்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம், கனெக்ஷனே கிடையாது. இது பார்க்குறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ ஃபீலே வரல. உள்ளூர் கிரிக்கெட்டில் வந்து லோகோலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் லிட்டரலி இருக்குது. ஸோ கம்ப்யூட்டரில் கோயங்காவே கிரியேட் பண்ண லோகோ போல இது. அண்ட் MI லண்டன் இப்போ அவங்க ஹெட் கோச்சையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கைரன் பொலார்டு தான் அவங்க ஹெட் கோச்சாக இருக்க போகிறது. அண்ட் இப்போ தான் நான் ஒரு ஃபேக்ட் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ MI டீம் வந்து எவ்ரி சிங்கிள் லீகில் வந்து டிஃப்ரெண்ட் கோச்சஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ MI அதாவது IPL வந்து மஹேலா ஜெயவர்தனே அண்ட் MI கேப்டன் SA20ல வந்து ராபின் பீட்டர்சன், தென் IL-T20ல MI எமிரேட்ஸோட ஹெட் கோச் ராபின் சிங், அதுக்கப்புறம் MLCல MI நியூயார்க்கோட ஹெட் கோச் மார்க் பவுச்சர், அதுக்கப்புறம் MI லண்டனோட ஹெட் கோச்சா இப்போ கைரன் பொலார்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம டீம் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்க தோணுது. ஆஃப் ஃபீல்டில் ஃப்ளெமிங் ஏதாவது பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன் கூட டிஸ்கஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. எனக்கு என்னமோ லூப்பில் இவங்க சேம் மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கேமில் ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அகில் ஹோசனுக்கு 2 ஓவர் மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க. அது மன்னிக்கவே முடியாது. டானின் ஃபெரேரா எதுக்காக 2வது ஓவர் அவர் போல் பண்ணார் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவர் வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணார். செகண்ட் ஓவர் போல் பண்ணி கிட்டத்தட்ட 2 ஓவரில் 25 ரன் அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அகில் ஹோசன் வெறும் 2 ஓவரில் 12 ரன் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. டானன் கொஞ்சம் நேரமாக விக்கெட்டே வரலையா அப்படின்னு சொல்லி பிரவிஸை வம்பெடுத்து பார்த்தாரு. ஆனால் பிரவிஸ் சும்மா விடுவாரா, அழகாக நம்ம டானனை டேக் ஆன் பண்ணாரு. ஸோ பிரவிஸ் இன்னைக்கு 53 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் 47 டெலிவரிஸில். ஸ்கோர் கார்டு டசன்ட் ரிஃப்ளெக்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸ்னு கிரிக்கெட்டில் ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, அது பிரவிஸோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கச்சிதமாக பொருந்தும். ரீசெண்ட் டைமாக பிரவிஸ் ப்ளே பண்ணதுலேயே மோஸ்ட் இம்ப்ரெசிவ் அண்ட் மெச்சூர் நாக்னா அது இதுதான். ரந்த பாலை விட கம்மியாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக 10th ஓவரில் வந்து ஆக்சிலேட் பண்ணாரு. அங்கே கியரை பிடிச்சவர் தான், அதுக்கப்புறம் விடவே இல்லை. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு சப்போர்ட் வந்து ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி ரூத்தர்ஃபோர்டுக்கே செகண்ட் ஃபீல்டில் தான் வந்து டெவால் பிரஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ரூத்தர்ஃபோர்டு அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் இன்னைக்கு ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த SA20 சீசன் முழுக்கவே வந்து ரூத்தர்ஃபோர்ட் கிட்டேருந்து வந்து அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். MI has definitely hit a jackpot. ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷர்ஃபேன் ரூத்தர்ஃபோர்ட் as your finishers மைண்ட் ப்ளோயிங் டெட்லி காம்போவா இவங்க 2 பேர் இருக்க போறாங்க. நோ டவுட்ஸ் ஆன் தட். GT சரியான கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட். MI எதை
எதை கேட்டாலும் இவங்க கொடுத்துருவாங்க போல. இந்த ட்ரேட் நடந்தப்போ சோஷியல் மீடியால டாக் என்னவா இருந்துச்சுன்னா, ஷர்ஃபின் ருத்தர்ஃபோர்டோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து சரியா இல்ல, எக்கச்சக்கமான மேட்சஸ்ல வந்து டக் ஆகி இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த ட்ரேட் நடந்தப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், அதிலே பேசியிருப்போம் எம்ஐ தான் இந்த ட்ரேடோட வின்னர்ஸ்னு. பிரெடரா கேபிட்டல்ஸ் கரெக்டாக 143ல ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்னிங்ஸோட கடைசி பால்ல தான் டானல் ஃபெரிடாக்கு இன்ஜுரி ஆகிருக்கும், ஷோல்டர் இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு டக் அவுட்டுக்கு போறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இது சீரியஸான இன்ஜுரி தான், பிகாஸ் ஷோல்டரை பிடிச்சிட்டே தான் போனாரு. ஜேஎஸ்கேட ஸ்டார்ட்லாம் வழக்க போல நல்லா தான் இருந்துச்சு, 40-1 இருந்தாங்க. லாஸ்ட் கேம்ல மூன்சாமி கொஞ்சமாவது ட்ரை பண்ணாரு. இந்த கேம்ல வந்து மூன்சாமி ஏதோ பிளைண்ட் ஃபோல்ட மாட்டிட்டு ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன்ல கரெக்டாக ஃபிளெமிங்க்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி பிளேஸ்லாம் மாட்டுதுன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபிளெமிங்கை மட்டும் நம்ம வந்து பேஷ் பண்ணக்கூடாது. ஆல்பி மார்க்கிள் அண்ட் நம்மளோட மற்ற சப்போர்ட் ஸ்டாஃபையும் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் சிஎஸ்கே செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பீக்குன்னு சொல்லலாம், யாராலையும் வந்து முறியடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல அந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து இந்த ஃபிளெமிங் அண்ட் கோ வந்து முடிச்சு விட்டாங்க. 2026 நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போறதுன்னு நினைச்சா 2025க்கு ஈக்குவலா இந்த வருஷம் இருக்கும் போல. மேத்யூ டிவிலியர்ஸ்க்கு எக்கச்சக்கமான சான்சஸ் கொடுத்துரும். ஆனா மேத்யூ டிவிலியர்ஸ் ஒரு கேம்ல கூட ஹிடன் ஷோ அப், அதுதான் இங்க பிரச்சனையே. அட்லீஸ்ட் நீங்க ரஞ்சானே ஒரு ஃபேப் டியூப்ளஸஸ்க்கு பதிலாக எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆகுது லோவர் ஆர்டர் ஃபினிஷர்ஸா எடுத்துருக்கணும். ஆனா அங்கேயும் நீங்க டாப் ஆர்டர் பிளேஸோட வந்து ஃபில் பண்ண பாத்தீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ஒரு பிரச்சனையா முடிஞ்சிருக்கு. இந்த டீம்ல யார் டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டியில் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களோட டிசிஷன்ஸ்லாம் செம பிசாரா இருக்கு. எல்லா ஃபேன்ஸுமே என்ன கேட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷர் வேணும்ப்பான்னு, அட்லீஸ்ட் மிடில் ஆர்டர் பிளேயராவது எடுங்கன்னு. ஆனால் ஃபிளெமிங்கோட டாப் ஆர்டர் ஆப்ஷன் ஹஸ் காஸ்ட் ஜேஎஸ்கேஸ் பிளே ஆஃப் சான்ஸ். அஃப்கோர்ஸ் இன்னும் பிளே ஆஃப் சான்ஸ் அலைவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேம் வின் பண்ணாலே போறோம். ஆனால் நெக்ஸ்ட் கேம் லூஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஓவர் ஃபார் அஸ். நம்ம ஜேஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஆஃப்ஸ் கூட ரீச் பண்ணாம வந்து இந்த SA20 சீசன்லேருந்து எலிமினேட் ஆவாங்க. வியான் முல்லர் முதல் கேம்ல ஒரு 40 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங்லேருந்துமே வந்து பெருசாக நம்மளால எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பார்க்க முடியல. பவுலிங்லேயே இன்னைக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேனேஜ்மெண்ட் சீரியஸான மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த SA20 சீசனுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. நிறைய சேஞ்சஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஃபிளெமிங்க்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி IPL 2026 மைட் பி இஸ் லாஸ்ட் அசைன்மெண்ட் ஆர் எல்ஸ் MLC வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. MLCலையும் வந்து எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியலன்னா மோஸ்ட்லி MLC 2026 மைட் பி இஸ் லாஸ்ட் டோர்னமெண்ட். ஹேமந்த் பதானி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, வித்தவுட் தோனி ஃபிளெமிங்கால எந்த ஒரு டோர்னமெண்ட்லையும் ட்ராஃபி வின் பண்ண முடியலன்னு. அந்த நேரத்தில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னப்போ நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. பட் ரைட் நோ இந்த MLC அண்ட் SA20 சீசன்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சிஎஸ்கே ஃபேன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறி இருக்கலாம். ஃபிளெமிங் ஸ்டாக் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ நிறைய ஃபேன்ஸோட கருத்தாகவும் இருக்கு. ஆனால் சிஎஸ்கே எடுத்தோம் கௌத்தோன்னு பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் டைம் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி MLC 2026 வரைக்கும் கண்டிப்பாக ஃபிளெமிங் வில் பி தேர். தோனியோட லாஸ்ட் இயராக வேற இருக்க போகிறதுனால நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே வந்து ஒரு டோட்டல் நியூ ஃபேஸ்க்கு போக போகிறாங்க வித்தவுட் தோனி. ஸோ ஃபிளெமிங் இட்செல்ஃப் மை ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹிஸ் பொசிஷன் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபிளெமிங் 2027 IPL வரைக்கும் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஜேஎஸ்கேட டாப் 2 சான்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஓவர். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சோம்னா 4th ஸ்பாட்டை தான் முடிக்க முடியும். நாளைக்கு தான் ஜேஎஸ்கேட ஆல் இம்பார்ட்டன்ட் கிளாஷ் இருக்க போகிறது, ஜேஎஸ்கே vs பால் ராயல்ஸ். ஸோ அந்த கேம் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.